நினைவெல்லாம் சொல்ல நேரம் இருக்குமா? பொன்மனச்செல்வி புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் வழியிலே அதிமுகவை கட்டி காத்து வளர்த்தார். 18 லட்சம் உறுப்பினர்கள் இருந்த அதிமுகவை 1.5 கோடி உறுப்பினர்கள் உள்ள மாபெரும் சக்தியாக உயர்த்தி காட்டினார். இந்தியாவிலே 3வது பெரிய கட்சி என்று பாராளுமன்றத்திலே அதிமுகவை நிலைநிறுத்தி இமயமலை புகழை அதிமுகவுக்கு தேடித்தந்தார். பொன்மனச்செல்வி புரட்சித் தலைவி அம்மா விஞ்ஞான தமிழ் என்ற ஒரு பெரிய உன்னத சிறப்பை உலக அளவிலே உள்ள தமிழினத்துக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் அளவிற்கு விஞ்ஞான தமிழை முதல் முறையாக கொண்டு வந்தார். கம்ப்யூட்டரை இலவசமாக கொடுத்து இன்று அமெரிக்காவிலே அதிகமான கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு வித்திட்ட நாயகி பொன்மனச்செல்வி அம்மா. பெண்களுக்கு ஏராளமான திட்டங்களை செய்து தந்தார். அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியாக அறை ஆகியவற்றை தந்து இந்தியாவிலேயே பெரும் புகழை பெற்றார் பொன்மனச்செல்வி அம்மா. அவர் வழியிலே, தலைவர் வழியிலே எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலில் அதிமுகவை ஆட்சி கட்டிலுக்கு கட்டாயம் கொண்டு வருவார் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. அவ்வளவு சார். இப்போ அமைச்சர் சேகர் பாபு அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒல்லியார கோரிக்கை வைக்கணும், கோரிக்கை வச்சு அந்த நிதியை பெட்டி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி? ரகசிய உறவு கள்ளக்காதல் பிஜேபியோடு வைத்திருக்கிற திமுகவுக்கு சேகர் பாபுவினுடைய கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு முடியாத காரியம் ஒன்றுமல்ல. அவர் கட்டாயமாக ஸ்டாலின் நடத்தை சொல்ல வேண்டும். ஸ்டாலின் தான் பிஜேபி கள்ள உறவு காதலன். பிஜேபி வற்புறுத்தி தமிழகத்துக்கு வேண்டிய நிதியை பெற வேண்டும். சார், இப்போ இந்த திருவண்ணாமலை அப்புறம் விழுப்புரம் அந்தந்த மாவட்டங்களில் வந்து மழை பெருமளவில் இருக்குது. அங்கே வந்து நிவாரண உதவிகள் எல்லாம் சரியாக போயிருக்கா? இந்த ஆட்சி நிவாரண உதவிகள் போகவில்லை. நிவாரண உதவிகளெல்லாம் கையாடல் செய்கிறார்கள். திமுககாரர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். இதுதான் நடக்கிற தமிழ்நாட்டினுடைய தற்போது வெள்ள நிவாரண பணி நிலை. சார், இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து பனையூரில் வச்சு நிவாரண உதவிகள் கொடுக்குறாரு, அவர் ஸ்பாட்டுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம், ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இதை எப்படி சார் நீங்கள்? அது அவரிடமே கேளுங்கள். அவர் தவழுகின்ற குழந்தை, கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் வளர்ச்சி அடைவாரா அடைய மாட்டாரா, எந்த அளவுக்கு உயர்வார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று மக்கள் கருதுகிறார்கள். நீங்களும் அப்படியே கருதுங்க. ஓகே.